போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2026 எப்படி இருக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குங்கிறது ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே. 2026 ஒரு பொற்காலம் தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு. பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கு, நல்ல லாபங்கள் இருக்கு, நல்ல ஆதாயம் இருக்கு. திருமணம் ஆகாத ரிஷபராசி நண்பர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு, நண்பர்களால் ஆதாயமான செய்தி. அதே போல பிரிந்திருந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய அற்புதமான காலம். இறைவனுடைய அனுகூலம், உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமா நிறைந்திருக்கக்கூடிய காலம். அது கொஞ்சம் பிடிச்சுக்குங்க. ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் லாபமாகும். இருந்தாலும் 2026ல மே மாதத்திற்கு பிறகு உறவினர்கள்ட்ட கவனமாக இருங்க. உங்களை சுற்றி நீங்க யாரு பலம்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். வேலையில சற்று கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் எதிர்காலத்தினுடைய நன்மைக்காக சில வழிமுறைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எதிர்காலத்தின் நன்மைக்கு சில சேமிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துங்க. காரியம் அலைச்சலாக இருந்தாலும் சிறு சிறு விபத்துக்களையும் வாகனத்துல சேதங்களையும் ஏற்படுத்தினாலும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. இறைவனுடைய அனுகிரகத்தோட மாற்றங்கள் உண்டு. அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோயில்ல நெய் தீபம் இட்டு 10 நிமிடம் கண்களை சிமிட்டாத அந்த தீபத்தை கூர்ந்து கவனித்து உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு கோவிலை சுத்தி வந்து சுவாமிய அந்த அம்மனை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்தில் அமைதி ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்யுங்க. மாற்றம் நாளும் நாளும் நடப்பதை நீங்க உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.